எங்கன்னு கேட்கிறேன். முதல்ல ஒரு வீட்டை எழுதி கொடு. ஒரு வீட்டை எழுதி கொடு. நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துரு. என்னப்பா பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னங்கிற உங்கள் அம்மா அப்பாவை கேட்கணுமா? பேர் என்ன சொல்லு பார்ப்போம். அப்பாங்க உன் இது இல்லை பேர் வைக்கலையாங்கிறேன். வைக்கலையா என்ன யோகத்தாலம் போறடா தாளுக்கு. இந்த ஆளுக்கு என்னகிட்டே இப்படி பேச்சுட்டு இந்த தெருவுக்குள்ள என்னென்ன பேச்சுவாரு தாளு. யார் என்னையா ஒழுக்கமா பேரை சொல்றியா இல்லை உன்னை போண்டாவை கழட்டிக்கிட்டு ஒரு அடி அடிச்சு உன் மூக்க உடைக்க பார்ப்பேன். என்ன பேர் சொல்லு முதல்ல. அபிமன்யு. அது உட்காந்துருக்க சைஸை பாரு. குட்டி சாத்தியம் குரங்கு காத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு. யோ நல்லா உட்காரியா, நல்லா இருப்ப. இதை பார்த்து என்னையா பண்ண போற? சரளத்தோடு வந்ததாமேடா. என்னடா அது பார்த்து. அப்பா நான் போயிட்டு வரேன். யாரும் தண்ணி கிண்ணியெல்லாம் சாப்பிடாதியே, இந்த பீடி சிகரெட்லாம் குடிக்காதியா. உங்கள் மக்களுக்கெல்லாம் நல்லது எடுத்து சொன்னியா என்னையா? முதல்ல நீ சொல்ல மாட்டியா? சொல்லிக்கிட்டு தான் இருக்கியா? உனக்கே நல்லது பார்க்க மாட்டேங்கிறியா? நீ பூதியாக பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குற. ஆமாம், அதனால ஏய் மதன் போயிட்டு வரவா. சாம்பாருக்கெல்லாம் ஆள் இல்லாமல் சட்டியாக தூக்கிக்கிட்டு திரியா பாடுறா. அதோட அப்படித்தான் பிடிச்சிக்கிட்டு பசிக்கிட்டு எரிஞ்சிரும்புடா. ரொம்ப குழுவுதுன்னா ஊற்றி விட. அதில் யாரு நீயா? நீ இதில் ஊற்று சாப்பிடு. முதல்ல முகரைய பாரு. என் தெய்வம் என்னை ஏதாவது எய்த்து பேசினேனா என் அன்பை சிங்கத்துக்கு தாங்காது. ஒத்த வார்த்தை என்னை மானங்கட்டத்தனமாக கேட்டியனா என் சிங்கம் தூக்கு போட்டு தொங்கும். இப்போ அது எப்படி உட்காந்துருக்கு? ஆமாம், போயிட்டு வரவா. இந்த வந்துட்டார், ராஜா பாட்டு வந்துட்டார். இந்த முடிச்சிருவாருங்க. அவசரப்படாது. உங்கள் எண்ணமே என் கோரிக்கை தான். நான் காலை தூக்குன்னு சொன்னால் தூக்கிடுவேன், தூக்காதன்னு சொன்னால் நான் தூக்காமல் இருந்துக்கிறேன். நான் தரும பத்தினி. என் முகத்தில் முழிச்சிட்டு போங்க. இந்த மச்சத்துக்கு தான் 2 நிமிஷம் நிற்க சொன்னியா? அந்த மானக்கட்ட பயல பவுடர் அடிக்கலாம். எல்லா பேரும் வீட்டுக்கு போயிருக்க பார்த்துறாதீங்க. மரபாரதே உன்னை மறந்தோர்களா உலகினில் வேறுண்டோ உடை போல் ஒரு தீபம் உலகினில் வேறுண்டோ மறவாதே அங்கையர் கண்ணி எண்ணை மறவாதே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் கண்டு அருள்பவனே நான்
நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருள்பவனே பாட்டினிலே பாட்டினிலே இசை ஊட்டியன கழித்தாய் நாட்டினிலே இசை ஊட்டியன கழித்தாய் பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே மறவாதே அங்கையர் கண்டியனை நீ மறவாதே மறவாதே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புல கொண்ட தாய்மார்கள் அன்பு உறவுகளுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய சீசர் ஒளிபெருக்கி நிலைத்தார் அன்புலத்திற்கும் மற்றும் என் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கூடிய அமைப்பாளர் பேரனையா சாமி கண்ணு நாடக அமைப்பாளர் அன்புல கொண்ட அண்ணாவர்களின் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். ஆக நாரதர் சொன்னபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்வி மலையை நாடி வந்தாச்சு. இந்த இடமோ மிக அற்புதமான இடம். எப்படிப்பட்ட இடம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி என்றாலே மலை சார்ந்த ஒரு இடம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன, பலவிதமான பறவைகள் இருக்கின்றது. பலவிதமான பறவைகள் இடத்திலிருந்தாலே இந்த இடமாகப்பட்டது இயற்கையான நந்தமங்கள் நிறைந்த இடம், விவசாய பகுதி நிறைந்த இடம். விவசாயம் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. அப்பேற்பட்ட விவசாயம் என்பது நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா விவசாயம் பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் எல்லோரும் அரசாங்க வேலை பார்க்கறதுனால பழைய காலத்தில் மாதிரிலாம் இப்போ விவசாய வேலைக்கு ஆட்கள் வருவது கிடையாது. என்ன அரசாங்க வேலை? இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுத்த உடனே விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், விவசாயத்துக்கு ஒரு விவசாயி ஒரு நாற்றாங்கால நாற்றை பாவி வச்சுட்டு அந்த நாற்றை பறித்து இன்னொரு வயலில் நட்டு வைக்கணும். நாற்று பறிக்க வாங்கம்மான்னு கூப்பிட்டா இந்த வாரம் வர முடியாது. ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு 100 நாள் வேலை இருக்கு, கம்மா வேலை இருக்கு, 280 ரூபா. ஆமாம், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் இந்த வேலைக்கு வருவோம் அப்படிங்கிற விவசாய வேலை. நாற்று பறிக்கிறதுக்கு 400-500 ரூபா கூட சம்பளம் தர வாங்கம்மா கூட வர்றது கிடையாது. அப்படியே வந்துட்டாலும் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. அது வர்றதுக்குள்ள இந்த பயிர் கொஞ்சம் முத்தி போயிடும். ஏன்னா குறிப்பிட்ட நாட்களை நட்டு வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. நாத்தாங்கலை பாவற வயல்கள்லாம் அது